இன்று சென்னையில் ரோட்டரி சங்கம், அதாவது ரோட்டரி சங்கத்தின் 10 கிளைகள் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியை சென்னையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதில் சம்சார சங்கீதம் என்ற ஒரு இன்றைய தலைமுறைக்கு ஏற்ற ஒரு தலைப்பை கொடுத்து அதில் என்னை பேச வருமாறு அழைத்திருந்தார்கள். இங்கே வந்திருந்ததும் எல்லோருடைய அன்பு மழை நினைந்து கொண்டே நிறைய விஷயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். எப்படி ஒரு கணவன் மனைவி உறவு பற்றியும், குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும், குழந்தைகள் நம்மளை எப்படி வளர்க்குறாங்க அதை பற்றியும் சொல்லணும். எப்படி நாம தான் குழந்தைகளை வளர்த்துக்கொண்டு இன்னைக்கு குழந்தைகளும் நம்ம பெரியவங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். அதை பற்றி எல்லாம் கொஞ்சம் ஒரு எளிமையாக உரையாடி கொண்டிருந்தோம். நிறைய கேள்வி கணைகளையும் என்னிடம் வைத்தார்கள். காலத்துக்கு தகுந்தவாறு நம் தாய்மார்களும் தந்தைகளும் குழந்தைகளும் பெரியவர்களும் எப்படி நம் வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்வது, எப்படி அந்த விஷயத்துல ஒரு குடும்பம் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று எல்லாரும் பாடுபடணும். நல்ல பெரிய நிலைமைக்கு வரணும், நம்ம பசங்க நல்லா படிக்கணும், நல்ல பெரிய ஆளாகணும், நல்லா சம்பாதிக்கணும், அவர்கள் ஒரு வெற்றியாளர்களாக இருக்க வேண்டும் நினைக்கிறோம். அதே சமயம் அந்த குழந்தைகளை நம்ம எப்படி நல்லவர்களாக வளர்க்க வேண்டும் என்பதை பற்றியும் தான் நம்ம பேசணும். எப்படி அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும்னா குடும்பத்தில் தான் முதல்ல அந்த விஷயங்களை நாம் செய்ய வேண்டும். நாம எப்படி நல்லா வாழறோம் அதே மாதிரி அதை பார்த்துதான் குழந்தைகளை வளர்வாங்க. We are the models for our example for our children. நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் நம்ம மற்றவங்களுக்கு மரியாதை கொடுத்து வாழறோம், நேர்மையாக இருக்கிறோம், இல்ல நல்லவங்களாக இருக்கிறோம் அப்படின்றத வச்சுதான் நம் பிள்ளைகளும் அதை கற்றுக்கொண்டு வளர்வார்கள். இதை பற்றியெல்லாம் நிறைய காலத்திற்கு ஏற்ற விஷயங்களை இன்று பகிர்ந்து கொண்டோம் தான் சொல்லணும். அந்த தலைப்பில் இன்று ரோட்டரி சங்கம் எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பை, ரோட்டரி சங்கம் போர் ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்திருந்தார்கள். அதையெல்லாம் அவர்களோடு பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. சூழலியல் செயல்பாட்டாளர் ஜெனீவா என்ன விஷயத்துக்காக போறீங்க, எப்ப போறீங்க? பசுமை தாயகம் என்ற அமைப்பை 1995 மருத்துவர் ஐயா அவர்கள் நிறுவனராக கொண்டு அவர் தான் துவக்கினார். நாங்க எத்தனை வருஷமாக அதை பயணித்து கொண்டே இருக்கின்றோம். அதில் பாத்தீங்கன்னா பசுமை தாயகம் என்ற அமைப்பு இப்ப யுனைடெட் நேஷன்ஸ், ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கீகாரம் பெற்ற ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனமாக இன்று இருக்கிறது. தமிழ்நாட்டுல அந்த மாதிரி வெகு சில நிறுவனங்களே இருக்கின்றன. என்ஜிஓக்கள் சொல்லுவோம், நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அதுல பசுமை தாயகம் யுனைடெட் நேஷன்ஸ் அக்ரெடிட்டட் டு த யுனைடெட் நேஷன்ஸ். ஸோ எங்களால யுனைடெட் நேஷன்ஸ் நடத்தக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் வருடம் முழுக்க நடத்தி கொண்டிருப்பார்கள். நியூயார்க்ல நடத்துவாங்க, ஜெனீவால் நடத்துவாங்க. நியூயார்க்ல நடக்கக்கூடிய காலநிலை மாநாடு அந்த மாதிரி விஷயங்களுக்கு நாங்க போயிருக்கிறோம். அதே சமயம் ஸ்டேட்டஸ் கமிஷன் ஆன் ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் நடத்துவாங்க, அதற்கும் நான் போய் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றேன். இப்ப ஜெனீவால நடக்கக்கூடியது, ஜெனீவால தான் பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸோட நிறைய அமைப்புகள் இருக்கு. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்கிறது, ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் HRC சொல்றோம், அதெல்லாம் அங்கதான் இருக்குது. இங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல மருத்துவர் அன்புமணி அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்பொழுது நிறைய நிகழ்வுகளை அவரே தலைமையேற்று நடத்தியிருக்கிறார். அதே போல ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல அவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் பேசியிருக்கிறார். இந்த முறை நடக்கக்கூடிய இந்த நிகழ்வில் பசுமை தாயகத்திற்கு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக அது அக்டோபர் 1ஆம் தேதி இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதற்காக நாங்க பசுமை தாயகம் சார்பாக ஒரு குழுவாக ஒரு 5 பேர் நாங்க என்னுடைய தலைமையில் நாங்க செல்வதாக இருக்கோம். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்றதுனால நம்ம பெண்களுடைய முன்னேற்றம், வளர்ச்சி, ஏன்னா பெண்களும் அந்த உலகத்துல 50% மகளிர் இருக்கிறதால பெண்களுடைய முன்னேற்றம் பற்றியும் இப்பதான் பேச இருக்கின்றோம். ஏனென்றால் பெண்களுக்கும் ஆண்களுக்குமான சமத்துவம் கிடைப்பதற்கு இன்னும் 250 வருஷங்கள் ஆகும் என்று ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கிறாங்க. ஏன்னா ஈக்குவல் பேயா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு ஈக்குவல் சமத்துவம், ஆப்பர்ச்சுனிட்டி எதுவா இருந்தாலுமே அது கிடைப்பதற்கு உலகம் முழுக்க கிடைப்பதற்கு 250 வருடங்கள் ஆகும் என்று ஒரு 2018 ஒரு புள்ளி விவரம் சொல்லி இருக்கிறாங்க. அதை நோக்கிய ஒரு விஷயங்கள் தான் பேசலாம். மேம், சென்னை மேயருடைய டபேரா இருக்கிறவங்க லிப்டிக் அதிகமா போட்டு இங்கிருந்து மணலிக்கு நான் வந்திருப்பது ரோட்டரி கிளப் நிகழ்ச்சி. இங்க 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 அதை பற்றி பேசுவது சரியாக இருக்கும். அதற்கான தளம் வேற இருக்கிறது. இன்னைக்கு ரோட்டரி சங்கத்துல நம்ம பரவாயில்ல, அதனால வேற ஒரு தளத்தில் கண்டிப்பாக இதற்கான பதில உங்களுக்கு நான் கொடுக்குறேன். வாங்க. நன்றி.